வணக்கம். சென்னை கோயம்பேடு கேப்டன் ஆலயத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நலம் மீட்பு சங்கத்தின் சென்னை மண்டலம் சார்பாக இந்த முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக இந்த முப்பெரும் விழாவிற்கு சென்னை மண்டல தலைவர் அப்துல் அஜீஸ் அவர்கள் தலைமை வகித்தார். கௌரவ தலைவர் கண் ராமலிங்கம், சட்ட ஆலோசகர் மற்றும் மாநில துணைத் தலைவர் நடராசன், மாநில துணைத் தலைவர் குமரவேல் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை மண்டல செயலாளர் ஜெயபால் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மாநில தலைவர் கதிரேசன், மாநில பொது செயலாளர் லோகநாதன், மாநில பொருளாளர் பேச்சியப்பன், தேமுதிக சங்க பேரவை செயலாளர் காளிராஜன் மற்றும் தேமுதிக சங்க பேரவை பொருளாளர் வேணுராம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அதன் பின்னர் 17/12/2024 அன்று அகவிலைப்படி உயர்விற்காக நடைபெற்ற அரை நிர்வாண போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த சென்னை மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தும் சான்றிதழ் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாநில தலைவர் கதிரேசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இதுவரை நடைபெற்ற போராட்டங்களிலேயே மிகவும் மாறுபட்ட முறையில் நடைபெற்ற போராட்டம் என்றால் அது 17/12/2024 அன்று நடைபெற்ற அரை நிர்வாண போராட்டம்தான். போராட்டத்தின் வெற்றியாக நமக்கு 42% அகவிலைப்படி கிடைத்துள்ளது. இந்த அகவிலைப்படி என்பது 90% கிடைத்துள்ளது. மீதமுள்ள 10% அரசு தர மறுத்தால் ஏற்கனவே நடைபெற்ற போராட்டத்தை விட மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்றும் கூறினார். அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அரசு பெற்றுக் கொண்டிருந்த பென்ஷனில் வாங்கிக் கொண்டிருந்த அகவிலைப்படி உயர்வை நவம்பர் 2015 முதல் நிறுத்தம் செய்தது. அது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை ஓய்வூதியர்கள் அமைப்பு சார்பாக நடத்தியும் அரசு செவிசாய்க்கவில்லை. இறுதி கட்டமாக சென்ற வருடம் டிசம்பர் 2024 ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி மாபெரும் ஒரு அரை நிர்வாண போராட்டத்தை, ஒரு 15,000 ஓய்வூதியர்கள் கலந்து கொண்ட போராட்டத்தை மிக எழுச்சியாக நடத்தினோம். அந்த போராட்டத்தின் எதிரொலியாக அரசு செவிசாய்க்க விட்டாலும் நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் நமது ஓய்வூதியர்களின் அவல நிலையை அறிந்து 64 அதிகாரிகளுக்கு மட்டும் அவலைப்படி உயர்வு வேண்ட போடப்பட்ட வழக்கில் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் தாங்களாக முன்வந்து 96,000 ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும் என மாபெரும் உத்தரவை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் இன்று ஒரு 90% அகவிலைப்படி உயர்வை பெற்று வருகிறோம். இன்னும் 10% அகவிலைப்படி வருகிற ஜனவரி 2026 ஆண்டு பென்ஷனில் பெற இருக்கிறோம். மேலும் அரசு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்தம் செய்வதற்கான நடவடிக்கையில் இறங்கி உச்ச நீதிமன்றத்தில் கியூரிட்டி பெட்டிஷன் என்ற ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளது. அது கடந்த 11/12/2025 அன்று விசாரணை நடைபெற்று நிலுவையில் உள்ளது. அரசு உடனடியாக இந்த கியூரிட்டி பெட்டிஷன் வழக்கை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஓய்வு நலமீட்பு சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அரசு கியூரிட்டி பெட்டிஷனை திரும்ப பெறாமல் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கும் அகவிலைப்படி உயர்வுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் அரசு நடந்து கொண்டால் வருகின்ற ஜனவரி 2026 மாதத்தில் இறுதியில் ஒரு அரை நிர்வாண போராட்டத்தை காட்டிலும் ஒரு வலிமையான போராட்டத்தை நடத்துவதென இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கதிரேசன், மாநில தலைவர், அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம். உடன் மாநில பொது செயலாளர் லோகநாதன், மாநில பொருளாளர் பேச்சியப்பன் மற்றும் சென்னை மண்டல நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முப்பெரும் விழாவின் இறுதியில் சென்னை மண்டல பொருளாளர் மாணிக்கவேலு அவர்கள் நன்றியுரை வழங்கினார்.